إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد،
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா நம்மை நேசிப்பதன் காரணமாக அவனை அவனது மாளிகையில் ஞாபகம் செய்வதற்காக இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும். தக்வா என்ற அந்த இறை உணர்வும் இறையச்சம் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதுதான் வெற்றிக்கான வழி என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு கொள்ளுதல் என்ற இந்த தலைப்பை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை அன்பு என்பதைத்தான் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வின் மீது அன்பு கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் மீது அன்பு கொள்ள வேண்டும், மனிதன் மீது அன்பு கொள்ள வேண்டும், மனிதன் இதர பல மிருகங்கள் வேறு பல உயிரினங்கள் எல்லாவற்றின் மீதும் அன்போடு வாழ வேண்டும் என்பதைத்தான் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. குர்ஆனை எடுத்து பார்த்தால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம். சூரா ஃபாத்திஹா எடுத்தால் அர்-ரஹ்மான் அல்லாஹ் அன்பாளன், இரக்கமுடையவன், அருளாளன் என்பதைத்தான் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகின்ற வசனங்களை சொல்கிறான். சூரா ஃபாத்திஹாவை எடுத்து சூறாக்களை எடுத்து பார்த்தால் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை நாம் ஓதுகின்ற ஆரம்ப வசனமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பாளன், இரக்கமுடையவன், கருணையுடையவன் அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். எனவே அல்லாஹ் தஆலா அன்பை தான் சொல்லுகிறான், அன்பாக சொல்லுகிறான். அவன் இரக்கமுள்ளவன், அன்பாளன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த அன்பு அதை நாம் மனிதர்களாகிய நாம் அல்லாஹ்வோடு கொள்ள வேண்டும், அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரோடு கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் நாம் நம்மை நேசிக்க வேண்டும். ஒருவர் நம்மை நாம் நேசித்தால் அவர் சிறுக்குள்ள, விதத்துக்குள்ள, வழிகட்டுக்குள்ள, குஃப்ருக்குள்ள போக மாட்டார். ஏனென்றால் நான் என்னை நேசித்தால் நான் சொர்க்கத்துக்கான பாதையை தான் நான் தெரிவு செய்வேன். நான் என்னை நேசிக்கவில்லை என்பதனுடைய அடையாளம் தான் நான் வழிகட்டுக்கு செல்கிறேன். ஒருவர் தனக்கு வாங்குகின்ற பொருளை தேடி இது நல்லதா தரமானதா என்று பல விழுத்தம் யோசித்து ஒரு ஆடையை வாங்குகிறார், ஒரு மொபைல் போனை வாங்குகிறார், ஒரு வாகனத்தை வாங்குகிறார். ஆனால் நிரந்தரமான பாதை, நிரந்தரமான பயணம் மறுமைக்கு என்று பார்க்கிற பொழுது அது யார் சொன்னாலும் எடுத்துக் கொள்ளலாம், எப்படி சொன்னாலும் எடுத்துக் கொள்ளலாம். அது எந்த வழிகள் இருந்தாலும் சரி, எந்த சிறுக்கு இருந்தாலும் சரி என்று எடுத்துக் கொள்வதை பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதன் தன்னை தான் நேசித்தால் அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பான். அல்லாஹ் சொல்லுகின்ற வழிமுறையில் அவருடைய பயணம் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறையில் அவருடைய முழு பயணமும் இருக்கும் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தன்னை நேசித்தால் அவன் இஸ்லாத்தில் நுழைவான், இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக வாழ்வான், இஸ்லாத்தோடு மரணிப்பான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்ச வேண்டும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம். முஸ்லிமாக மரணிப்பது என்பது ஒரு மனிதன் தன்னை தான் நேசிக்கிறான் என்பதனுடைய அடையாளமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புடைய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அன்பாளன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பாளர்கள். நாம் அன்பாளர்களாக இருக்க வேண்டும். அந்த அன்பின் முதலாவது படித்தர நாம் நம்மை நேசிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அல்லது தன்னை பற்றி அல்லாஹ் தஆலா பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது அவர் இரக்க சுபாவமுடையவர். லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். முஃமின்கள் மீது மிகவும் அன்பு கொள்ளக்கூடியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு நீங்க உண்மையில் அல்லாஹ்வை நேசிப்பீர்களாக இருந்தால், உங்களுக்கு உங்கள் மீது அன்பு இருந்தால், நீங்கள் உண்மையாக அல்லாஹ்வை நேசிப்பீர்களாக இருந்தால், அல்லாஹ் சொல்கிறான், இரக்கமுள்ள அன்பான
அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. நபியே சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை உண்மையாக நேசித்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் கருணையுடையவன் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அன்பானவர். இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரில் வரக்கூடிய செய்தி, அல் முஸ்லிமு மன் ஸலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் யார் என்று சொன்னால், அந்த முஸ்லிமுடைய கையால் நாவால் பிற முஸ்லிம் அமைதி பெற்றிருக்கிறவர், பிற முஸ்லிம் அநியாயத்துக்கு உள்ளாக்கப்படாமல் பிற முஸ்லிமுடைய விடயத்தில் அவன் நல்ல ஒழுக்கமுடையவன், நல்ல குணமுடையவனாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்ற மனிதன் தான் முஸ்லிம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே முஸ்லிம் என்பவன் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல, கையாலும் நாவாலும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்பு என்பது அது உங்களுக்குள்ளே வந்தால்தான் நீங்க சொர்க்கம் போகலாம். லா ததுகுலுல் ஜன்னah ஹத்தா துமினு வலா துமினு ஹத்தா தஹாப்பு அவல அத்துலுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமு தஹாபதும் அஃஷு ஸலாம் பைனக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ததுகுலுல் ஜன்னah, உங்களால் சொர்க்கம் செல்ல முடியாது. நீங்க ஈமான் கொள்ளுங்கள், ஈமான் கொள்ளுங்கள். நீங்க ஈமான் கொள்ள முடியாது, உங்களால் ஈமான் கொள்ள முடியாது. நீங்க அன்பு கொள்ளுங்கள், அன்பு கொண்டால்தான் ஈமான், ஈமான் கொண்டால்தான் சொர்க்கம். அன்பு கொள்ளுங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி போட்டு சொன்னாங்க, நீங்க அன்பு கொண்டால் உங்களுக்கு ஈமான் இருக்கும், ஈமான் இருந்தால் சொர்க்கம் கிடைக்கும். அப்ப அன்பு எப்படி வரும்? மக்கள் மத்தியில் அன்பு வரது எப்படி வரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் அதுலுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமு தஹாபது. நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தாரேன், அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு மத்தியிலே அன்பு வரும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அஃஷு ஸலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அன்புக்கான முகவரி சலாம். அன்பினுடைய இலக்கு நாம் சென்றடைகின்ற இடம் சொர்க்கம். அன்பை எப்படி ஏற்படுத்துறது? சலாம். அதை பரப்படும், சாந்தியை சமாதானத்தை பரப்படும். அப்படி பரப்புகின்ற பொழுதுதான் ஒரு மனிதன் அன்பை அடைந்து கொள்கிறான், அன்பினுடைய சுவையை சுவைக்கிறான். அதை பெற்றுக் கொண்டால் அவன் ஈமான் கொள்கிறான், ஈமான் கொண்டு விட்டால் சொர்க்கம் செல்கிறான். இது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டிய. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஹதீஸ் அஃஷு ஸலாம் பைனக்கும் என்ற ஹதீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகின்ற வார்த்தையை பரப்புங்கள் என்று சொல்லப்பட்ட ஹதீஸ் அல்ல. உள்ளத்தாலும் வாயாலும் சலாம் சொல்லணும், உள்ளத்தாலும் வாயாலும் சலாம் சொல்லணும். ஒரு எதிரியை பார்த்து ஒருவர் சலாம் சொல்ல முடிகிறது என்று சொன்னால், அவர் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன குரோதம் இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகின்ற அந்த மனோநிலை உள்ளத்தில் இருந்து அடிமானம் செய்வார். நீங்க அஸ்ஸலாம் என்பது அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம், யா அல்லாஹ் நீ சலாம். அந்த சலாம் சாந்தி என்பது சாதாரண ஒன்று அல்ல, சாதாரண ஒன்று அல்ல. நாம் உள்ளத்தால் பிரார்த்திக்கின்ற ஒரு பிரார்த்தனை. உலகத்திலே நீங்கள் காணுகின்ற உங்களுடைய மிகப்பெரிய எதிரியை கண்டாலும் நீங்கள் சலாத்தை கொண்டு ஆரம்பியுங்கள், பேச ஆரம்பியுங்கள். இது இஸ்லாம் காட்டுகிற வழிபாடு. உலகத்தில் தெரிகின்ற மிகப்பெரிய எதிரிக்கே நிம்மதியையும் அமைதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் கொடுங்கள் என்று சொல்லுகிற இந்த மார்க்கம் நம்மளோடு பழகுகின்ற, நம்மளோடு ஒன்றாக தெரிகின்ற, உங்களோடு பயணிக்கின்ற மனிதர்களுக்கு தீங்கு செய்ய சொல்லுமா? சொல்லாது. அப்பவே அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற அந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் வரணும், சாந்தி, சமாதானம், நிம்மதி, அமைதி எல்லாம் உங்களுக்கு உண்டாகட்டும், உங்களோட வாழ்க்கையில் பரக்கத்து உண்டாகட்டும் என்ற வார்த்தையை தான் இது உள்பொதித்திருக்கிறது. அவையே இதை பரப்புகின்ற பொழுது உங்களுக்கு மத்தியிலே அன்பு வரும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நாங்க முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு என்பது ஒரு ரிஸ்க், வாழ்வாதாரம், ரிஸ்க். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விஷயத்தை இன்னி கத் ருஸித்து ஹுப்பஹா, அதாவது கதீஜாவுடைய நேசத்தை, அன்பு, கதீஜாவுடைய நேசத்தை நான் ஒரு ரிஸ்காக கொடுக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் இதை கொடுக்கவில்லை, அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் இதை கொடுக்க மாட்டான். கதீஜா என்ற தன்னுடைய மனைவி பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது
இன்னி எனக்கு அல்லாஹ் என்னுடைய வாழ்வாதாரத்தில் ஒன்றாக இந்த ரிஸ்கை தந்திருக்கிறான், இந்த ரிஸ்கை தந்திருக்கிறான். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச அன்பு என்பது அது அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட். ஹதீஸ் கூட அறிஞர்கள் இதுக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்லுவாங்க அப்படின்னா, இது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கிடைச்ச சிறப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவியாக இருந்தாங்க, ரசூலை நேசிச்சாங்க என்பதை தாண்டி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு கிஃப்டை அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்தான். அவ எப்படிப்பட்ட பாக்கியம் அது! அதனாலதான் சஹீஹ் புகாரி வருகிற செய்தி, அல்லாஹ் சலாம் சொல்கிறார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாக்கு, அல்லாஹ் சலாம் சொல்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்னார்கள். அல்லாஹ் நன்மாராயம் சொல்லி அனுப்புகிறான், சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கொண்டு ஹதீஜாவுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செய்தியை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது சஹீஹ் புகாரி வர ஹதீஸ். அவர்கள் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த ஹுப் இருக்கிறது, நேசம் இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஸ்காக கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியிலிருந்து ஹுப் அன்பு என்பது இது ஒரு ரிஸ்க். அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான். உள்ளத்துல அடுத்த மனிதர்களை பற்றி உள்ள அன்பு வாழ்றது என்பது அல்லாஹ் தஆலா போன்ற ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்பிள்ளைகளை முத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப ஒரு சஹாபி அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு, என்ன நீங்க சின்ன பிள்ளைகளை எல்லாம் கொஞ்சிக்கிட்டு முத்தமிட்டு இருக்கிறீங்க, பேரப்பிள்ளைதான் சின்ன பிள்ளைகளை முத்தமிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு பார்க்காத ஒரு காட்சியை, ஒரு கிராமப்புறத்தாரி பார்க்காத ஒரு காட்சியை பார்த்தது போல நீங்க என்ன அப்படி பண்றீங்களே வியந்து போய் கேட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட உள்ளத்திலே இருந்து கருணை பிடுங்கப்பட்டதுக்கு, உங்களோட உள்ளத்திலே இருந்து கருணை அன்பு நேசம் பிடுங்கப்பட்டதுக்கு நான் என்ன செய்ய, நான் பொறுப்பாக முடியுமா? அவைகள் இந்த பிள்ளைகளோட அன்பாக இருப்பது, அதே மாதிரி மனைவர்களோட அன்பாக இருப்பது என்பது, அடுத்த மனிதர்களோட அன்பாக இருப்பது என்பது அல்லாஹ் எங்களுக்கு தர ரிஸ்க். அது உள்ளத்திலே இருக்கிறது என்பது ஒரு வரக்கத். அன்பு இல்லாத உள்ளம், அன்பு இல்லாத ஈரம் இல்லாத உள்ளம் என்பது அது இன்பத்தை ஒரு உலகத்தில் ஒரு ஈமானிய சுவைக்க முடியாத ஒரு இன்பம், சுவைக்க முடியாத ஒரு உள்ளம், அந்த இன்பத்தை சுவைக்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் முஃமின்களை பொறுத்தவரையில அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதி இஹ்வானா. நீங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க எப்படி இருந்தீங்க, உங்களோட நிலை எப்படி இருந்தது, எப்படி இருந்தீர்கள் என்றால் நீங்க நரகத்தினுடைய படுகொலையின் விளிம்பில் இருந்தீர்கள். ஷஃபா குஃப்ரத்து மினன்னார், அதுல திரும்பினீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு மத்திய அன்பு போட்டான். எனவே வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். வذ்குரு, நீங்கள் நினைத்து பாருங்கள், நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய அருளை. இத் குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் வஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா. அல்லாஹ் தஆலா உங்கள் மீது அன்பை போட்டார். இப்படி பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்து சொல்லுகின்ற பொழுது எல்லோரும் எதிர்த்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லாத வார்த்தைகள் எல்லாம் சொன்னார்கள். அதன் பின்னால் ஒன்றொன்றாக சஹாபாக்கள் அப்படியே ஒன்று சேர்ந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் وَلَوْ كُنْتَ فَظًّا غَلِيظَ الْقَلْبِ لَانفَضُّوا مِنْ حَوْلِكَ فَاعْفُ عَنْهُمْ وَاسْتَغْفِرْ لَهُمْ فَبِمَا رَحْمَةٍ مِنَ اللَّهِ, அல்லாஹ்வுடைய கருணையின் நிமித்தம் அல்லாஹ் உங்கள் மீது கருணை செஞ்சதனால் ரசூலுல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் நபியே நீங்கள் லின்தலவும், அந்த சஹாபாக்களோடு மென்மையாக அன்பாக இரக்கமாக நடந்து கொண்டீர்கள். அதனாலதான் உங்களை சூழ சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்தார்கள். என்பதனுடைய பிரதான மொழி அன்புதான். இந்த உலகத்தில் மனிதன் வாழுகின்ற வாழ்க்கையுடைய அடிப்படை அன்புதான், இஸ்லாத்தினுடைய அடிப்படை அன்புதான். அல்லாஹ் சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலவும் வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லிக், கடின சித்தமுடையவராக முரட்டு குணமுடையவராக நீங்கள் இருந்தால் அவர்கள் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள், உங்களை விட்டு விருந்தோடு இருப்பார்கள். எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியை பார்த்து, நீங்க மனிதர்களை சம்பாதித்தது, மனிதர்கள் உங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருள் என்னவென்றால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் இந்த கருணையை போட்டு மக்களோடு மென்மையாக நடக்கின்ற ஒரு முறையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சஹாபாக்கள் ஒன்றாக இணைகிறார்கள். இப்ப மக்காவுல மதீனாவுல
சஹாபாக்களுடைய வாழ்க்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஹிஜ்ரத் போன பிறகு எப்படி சஹாபாக்களை இணைத்தார்கள்? ஒவ்வொரு சஹாபி அழைத்து இந்த சஹாபியோட நீங்க சேர்ந்து கொள்ளுங்க, இவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறா நீங்க பார்த்து உதவி செய்து கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் தோழமை ஏற்படுத்தினார்கள், அன்பை ஏற்படுத்தினார்கள், உறவை ஏற்படுத்தினார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் தேவையுடையதாக இருக்கிறார். இன்று நம்முடைய சிந்தனையில் எனக்கு எது மிஞ்சி இருக்கிறதோ எஞ்சி இருக்கிறதோ அதை நாம் கொடுப்போம். ஆனால் சஹாபாக்களை பொறுத்தவரையில் தனக்கு தேவை என்று இருக்கிறது, இந்த பொருள் எனக்கு தேவை என்று இருந்தாலும் கொடுத்தார்கள். அதுதான் உண்மையான அன்பு. وَيُؤْثِرُونَ عَلَى أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ وَمَن يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. அவர்கள் யூசிரும் ஈசார் என்று சொன்னார். அவர்கள் ஈசார் என்றால் இந்த பொருள் எனக்கு இப்ப இது தேவை, எனக்கு இந்த பொருள் எனக்கு தேவை, ஆனால் என்னுடைய சகோதரன் அவனுக்கு இது தேவை என்று இருக்கிற பொழுது தனது தேவையை பிற்படுத்தி சகோதரனுக்கு கொடுக்கிற பண்புதான் ஈசா. சஹாபாக்கள் செய்தார்கள். அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்க காரணமாக இருந்தது ஒரு அன்சாரி தோழர். உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச சம்பவம் தான். ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு விருந்தாளி வார, ரசூலுல்லாஹ் கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, யார் அல்லாஹ்வுடைய இந்த விருந்தாளியை பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது ஒரு சஹாபி அன்சாரி தோழர் அழைத்து செல்கிறார். அவர் பிள்ளைகளுக்கு வச்சிருந்த உணவை கொடுக்கிறார். தன்னுடைய பிள்ளைக்கு தனக்கு இருக்கிற உணவு தான் பரவாயில்லை, பிள்ளைகள் அதாவது அவருடைய ஈமான் எப்படி என்றால் தனக்கு என்றாலும் தன்னுடைய பிள்ளைக்கு என்றாலும் என்னுடைய ஒரு தோழருக்கு நான் கொடுக்க வேண்டும் என்ற அந்த அன்பு உணர்வு இருக்கிறது. அதை எடுத்து சொல்றாரு, இந்த பிள்ளைக்கு வச்சிருந்தத பிள்ளைகளை தூங்க வச்சு விட்டு அந்த உணவை அந்த தோழருக்கு கொடுக்கிறார். அப்ப அல்லாஹ் தஆலா இதை பார்த்து ஆச்சரியப்படுகிறான். அவ்வளவு இந்த சிறப்பை அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆன் வசனத்தில் இருக்கிறான். وَيُؤْثِرُونَ عَلَى أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ وَمَن يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. தனக்கு தேவை என்றிருந்தும் பிறருக்கு கொடுக்கின்ற மனிதர்கள் யார் தன்னுடைய ஆன்மாவை கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த சஹாபி ஒரு சொர்க்கவாதியாக அங்கே அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அன்புடைய சகோதரர்களே, இந்த உணர்வு வர வேண்டும், அன்பு என்ற உணர்வு. அதுக்கு சலாத்து அடிக்கடி எங்களுக்கு மத்தியில் உள்ளத்தால சொல்லணும். நம்ம அதாவது காண்றாங்க இந்த வார்த்தையில ஒவ்வொருக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். எவ்வளவு என்னுடைய கோபக்காரனாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் எங்களுடைய உள்ளத்துல வரக்கூடிய அந்த எண்ணம் நீ நல்லா இருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையில கிடைக்கின்ற நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் நிச்சயமாக நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும். அன்புடைய சகோதரர்களே, அன்பு கொள்வதில் சஹாபாக்கள் போட்டி போட்டார்கள், அன்பு கொள்வதில் தான் போட்டி போட்டார்கள். அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருமே சஹாபாக்கள் இபாதத்து விஷயத்தில் போட்டி போட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட வீட்டில் இருக்கிற பொருளாதாரத்தை எல்லாம் கொண்டு வாங்க, வீட்டில் இருக்கிற பொருளாதாரத்தை கொண்டு வாங்கன்னு சொன்ன பொழுது எல்லா சஹாபாக்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு விளங்கிடுச்சு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல பெருசா இல்ல, இன்னைக்கு நம்ம கூட கொடுத்தா அதிகமா கொடுத்தா இன்னைக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முந்திரலாம், போட்டி போட்டு முந்திரலாம். அவங்களோட போட்டியெல்லாம் மறுமையில போட்டி தான். நம்ம எத்தனை வீடு, எத்தனை நிலம், எவ்வளவு கார், எவ்வளவு பங்களா, அதுக்கு நம்ம போட்டி போடுவோம் இல்ல. மாஷா அல்லாஹ், சஹாபாக்களுடைய எண்ணமெல்லாம் மறுமை. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல பெருசா பொருளாதாரம் இல்ல, இப்ப நம்ம அள்ளி கொடுத்தோம்னா நம்ம முந்திரலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்திலையும் போட்டி போட்டு தோத்து போனாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கடைசியாக இப்ப இந்த கடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல இருக்க அறவாசி அப்படியே அள்ளி தூக்கி வந்துட்டாங்க, அறவாசி பொருளாதார தூக்கி கொண்டு வந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்து வச்சுட்டாங்க பொருளாதாரத்தை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல இருக்க எல்லாத்தையும் அள்ளி வராங்க. ஆனா அளந்து பார்த்தா இது கூட, யார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்தது கூட, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குறைவு, கூடுதலா உள்ளது யார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப இந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் எப்படி பார்க்குது, அந்த பார்வை பாருங்க. இஸ்லாம் எப்படி பார்க்குது, யார் அதிகம் கொண்டு வந்தீர்கள், நீங்க எவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னு ரசூலா கேட்டீங்க. நீங்க எவ்வளவு கொண்டு வந்தீர்கள் என்று ரசூலா கேட்டிருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெற்றி பெற்றிருப்பாங்க. நான் அதிகமா கொண்டு வந்திருக்கேன், நிறைய கொண்டு வந்திருக்கேன், அபூபக்கர் தோத்திருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மாதா அபகைத லி அஹ்லிக யா உமர், உமரே உங்களோட வீட்டுல எதை விட்டு விட்டு வந்தீர்கள், கேள்வியா? உங்களோட வீட்டுல எதை விட்டு விட்டு வந்தீர்கள்? அப்ப உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அபகைது நிஸ்ஃபமாலி, என்னுடைய வீட்டுல அறவாசி பொருளாதாரத்தை விட்டுட்டு வந்தேன்,
மாதா அபுபக்கர் யஹ்லிக யா அபூபக்கர், அபூபக்கரே நீங்க எதை விட்டு விட்டு வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது அபூபக்கர் சொன்னாங்க, அபுதைது லஹுமுல்லாஹ வ ரசூலஹு, நான் என்னுடைய வீட்டில் அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டுட்டு வந்தேன். இஸ்னாலின் சபையோட இந்த அறிவிப்பாளர் தரமான அந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. நம்முடைய சகோதரர்களே, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல யார் வெட்டி வர்றாங்க? அபூபக்கர். வேற அறிவிப்பாளர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல உண்மையிலே அவர் மேல் அன்பு வச்சிருந்தார். போட்டி வந்து இபாதத்துல தான், ஆனா அன்பு உள்ளத்துல இருக்கு. அபூபக்கருக்கு போல முந்தவையான்னு சொல்லிட்டார். அப்ப உண்மையிலே இந்த சகோதரன் என்னை விட உண்மையிலே இவர் ஈமானில் தக்வாவில் இஹ்லாஸில் உயர்ந்தவர் என்றால் அதை மதிக்கின்ற அந்த உணர்வு, நான் சரி இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி நியாயமானது என்ற அந்த உணர்வு, அந்த அன்பு தான் இப்படி பேச வைக்கிறது. ஏதோ அவர் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாரு குறைய சொல்லி நினைச்சு கொண்ட அளவுக்கு அவர்கள் போகவில்லை. ஏனென்றால் தூய்மையாக இருந்தது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாத்துன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான் அய்யகுன அல்லாஹ் வ ரசூலுஹு அஹப்பு இலைஹி மிம்மா சிவாஹுமா வ அன் யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். ஒரு மனிதனிடத்தில் 3 பண்புகள் இருந்தால் வஜத ஹலாவத்தல் ஈமான், அவர் ஈமான் சுவையை சுவைப்பார். நான் சொன்னேன், அதாவது உண்மையான ஈமான சுவையை சுவைக்கணும் அன்பு கொள்ளணும். அந்த அன்பை எதற்காக செய்யணும்? எதற்காக செய்ய? அத்தாட ஃப்ரெண்ட், அத்தாடைய வாப்பாட ஃப்ரெண்ட், நண்பர், எங்க அம்மாட அம்மா அல்லது உம்மாட தங்கச்சி, உம்மாட அக்கா, இந்த உறவு முறைகள் 2வது. நீங்க உம்மாவை நேசிக்கிறீங்கன்னா அந்த நேசத்தை எதெல்லாம் செய்யணும்? அல்லாஹ் தான் நேசிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உம்மா சீரியல் பார்க்கும் பொழுது, உம்மா தவறு செய்யும் பொழுது அந்த அன்பு என்ன செய்ய மாட்டா? இந்த உலகத்தில் அரமணித்தியானத்தை நீ பார்க்கிறது நாளை மறுமையில நஷ்டத்தை ஏற்படுத்திடக் கூடாது. இது ஹராம் என்று அன்பா சொல்லிவிடுவது. அன்பு என்றால் அப்படியே அடிமணிஞ்சு போனதல்ல. இதை பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 விடயங்கள் இருந்தால் ஒரு மனிதன் ஈமான சுவையை சுவைப்பார். ஒன்று அல்லாஹ் ரசூலை நேசிப்பார், அதை விட வேறு எந்த நேசமும் உலகத்துல பெருசா இருக்கக்கூடாது. 2வது ஒரு மனிதரை நேசிப்பார், அல்லாஹ்வுக்காக மட்டும் நேசிப்பார். நான் ஏன் மனைவி நேசிக்கிறேன், அவளை கல்யாணம் முடிச்சுட்டேன் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அவ்வளவுதான். அவர் பிள்ளையாசிரியர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்க. அப்ப அவங்களோட மனைவி போறாங்க, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க கொஞ்சம் கட்ட சஹாபியா. யாரு? இன்னொரு மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி கூட மனைவி போறாங்க. அப்ப சும்மா இன்னொரு மனைவி, இது அவங்களுக்குள்ள மனைவி மாற பிரச்சனை. இத ஹதீஸ்ல சார்ந்த சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம வந்து பெரிய ஒரு பாதகமாக அவருடைய பிள்ளையாக எடுக்க முடியாது. இது அவர் மனைவி மாரோட சம்பந்தப்பட்ட விஷயம் தான் சொல்லுவாங்க. அப்ப சஃபியா போனா அவங்க கொஞ்சம் கட்ட சஹாபி. அப்ப சஹாபி பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஆயிஷா சொல்றாங்க, இப்படி காட்டினாங்க, வாயாலும் சொல்லி இப்படி காட்டினாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சிருச்சு, வாயால சொல்லல, அப்படிதான் காட்டினாங்க, லேசா காட்டினாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஆயிஷா லகத் குல்தி கலிமத்தன் லவ் முஸிஜ பிஹல் பஹரு லமா சஜதஹு. ஆயிஷா நீங்க சொன்ன வார்த்தை இல்லையே, நீங்க சொன்ன வார்த்தை வாயால சொல்லல. அறிவிப்பாளர் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறவர் சொல்றாரு, தனி கஸ்மிரா, அவங்க கையால காட்டினது கட்ட என்பது நாடித்தான் காட்டினாங்க என்று ஹதீஸ்ல அறிவிப்பாளர் சொல்றாரு, அது வழக்கமா சொல்றாரு. அப்ப ரசூலா எப்படி தடுக்கிறாங்க? ஆயிஷா நாயகி எவ்வளவு அனுபவிச்சிருந்தாங்க? உலகத்து பெண்கள் எல்லா பெண்களை விட ஆயிஷா சிறப்பானவர்கள் சொன்னாங்க. ஏனைய உணவுகளுக்குள்ள சரி அரபியத்துல ஒரு விருப்பமான உணவு, அது போன்று ஆயிஷான்னு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே போர்வையில் இருக்கும்போது வஹி வந்தது. அவ்வளவு இந்த உலகத்திலும் மனைவி, சொர்க்கத்திலும் மனைவி. ஆயிஷா ரலியல்லாஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்லி போனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அலைஹா பற்றி இமாம் இப்னு ஷிஹாப் ஸூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி இந்த செய்தி இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆலமின் எழுதுகிறார்கள். உலகத்தில் இருக்கிற அன்பு தொடக்கம் இன்று வரை கியாமத் நாள் வரை உள்ள எல்லா பெண்களுடைய ஈமா ஒரு தட்டிலையும் ஆயிஷா நாயகியோட ஈமா ஒரு தட்டிலே வச்சால் ஆயிஷாவுடைய முதல் கூடுதல் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஆயிஷா நாயகி அவரை நேசிச்சாங்க. யாரை நேசிக்கிறீங்க? அபூபக்கர். அபூபக்கர் நேசிக்கிறேன். அதனாலதான் இப்னத் அபீ பக்கர் அபூபக்கருடைய மகனை நேசிக்கிறேன். அவருடைய தந்தை மீது நேசம், அவங்க மேலே நேசம். அப்படி நேசிச்சு அந்த பெண்மணி ஒரு தவறு செய்கிற பொழுது ஆயிஷா, இப்ப நீங்க சஃபியாவை சொல்லிதானே, இந்த வார்த்தையை தூக்கி கடலுக்குள்ள போட்டால் கடல் நாட்டம் எடுத்து விடும், அவ்வளவு நாட்டம் உள்ள ஒரு வாசல் ஒரு விஷயத்தை ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டீர்கள் என்று கண்டிக்கிறார். இது எதனால வந்தது? உண்மையான அன்பு. இதுதான் உண்மையான அன்பு. அன்புடைய சகோதரிகளே, இந்த உணர்வு வர வேண்டும். உண்மையான அன்பு அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். இந்த அன்பு என்ற உணர்வு அல்லாஹ்வுக்காக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில யாருடைய நம்ம கோபப்பட மாட்டோம். கோபம் என்பது தற்காலிக பைத்தியம், அது இருக்கணும். அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்கள் மீறப்படும் போது கோபம் வரும். அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்கள் மீறப்படும் போது சிரிக்கிறோம்.
வீட்டுல ஆபாசமான செயல்பாடுகள், அசிங்கமான விடயங்கள், திரை, நாடகம் போகும்போதெல்லாம் சிரிச்சுட்டு நல்லா ஒன்னா இருந்து பார்க்கிறோம். இப்ப போகிறது இல்லை. ஏதாவது தொழுகிற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தொழுகை லேட் ஆகுது, விவாதம் லேட் ஆகுது, இதெல்லாம் நம்ம பொருட்படுத்துறது இல்லை. ஆனால் உலகத்துல விஷயத்துக்காக ரொம்ப ரொம்ப கோவப்படும். கோவப்படக்கூடாத விஷயங்களுக்கு கோவப்படும். எப்படி பார்க்க வேண்டும்? உண்மையிலேயே அன்பு என்பது உள்ளத்தில் இருந்தால், அல்லாஹ்வுக்காக இருந்தால், இந்த கணவனையும் மனைவியும், அந்த கணவனையும் ஏனைய பிள்ளைகளையும், பாப்பாவின் பிள்ளைகளையும், ஏனைய உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாரையும் அவர் அல்லாஹ்வுக்காக நேசிப்பார். அல்லாஹ்வுக்கு அவர் அன்பு கொள்வார். அன்புரை சோதரே, ஒரு மனிதன் தன்னுடைய தந்தையை நேசிக்கிறது, தாயை நேசிக்கிறது எல்லாம் இயல்பா வாழ ஒன்று. என்னுடைய தந்தை, என்னுடைய தாய் இயல்பா வாழ. ஒரு மனிதனுடைய ஈமான் சோதிக்கப்படுற இடம் எதுன்னு சொன்னால், ஒரு மனிதன் தனக்கு எப்பயுமே எதிராக பேசுறான், எப்பயுமே என்ன பார்த்து முறைச்சிட்டு போறான். இந்த நேரத்துல நீங்க விட்டு கொடுத்து சலாம் சொல்லி அவரோட நட்பு பாராட்டுறதுக்கு, அவரோட சேர்ந்து கொள்றதுக்கு போறீங்க, இதுதான் ஈமான் அங்க சோதிக்கப்படுது. நம்ம எல்லாரும் நம்மளை பார்த்து சரியா செய்கிறோம், யாருக்கு சலாஞ்சலமோ சொல்றோம். ஆனா யாராவது பகைச்சிட்டு போனாங்கன்னா அவங்க எப்பயாவது வரட்டும், அல்லது நாங்க ஒதுங்கிடும். இந்த மாதிரி இல்லாமல் நாம் என்றென்றும் பகை என்ற உணர்வை, வன்மம், ஒரு குரோத வைராக்கியத்தை உள்ளத்திலிருந்து தூக்கி போட்டுட்டு அன்பால் நிரப்பிப்பாங்க உள்ளத்தை. ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக தூங்குவீர்கள், ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக வாழ்க்கைகளில் யாரை பத்தியாவது தப்பான வந்துருச்சு, குற்ற உணர்வு, எப்பயாவது ஒருத்தரை பத்தி தப்பான அபிப்பிராயம், வைராக்கியம், குரோத உள்ளத்துல வந்துருச்சுன்னா நீங்க யாரை பார்த்தாலுமே அவனுக்கு இவனோட தொடர்பு இல்லையா, அவங்களை பத்தி இவன் சொல்லுவானா, இவன் அவனை பத்தி சொல்லுவானா என்ற சைக்காலஜிக்கல் டிஸ்ஆர்டர், அதாவது உடல் ரீதியான பாதிப்பு அங்க ஏற்படும். எப்ப பார்த்தாலுமே தேவையில்லாத சிந்தனை, அவர் என்ன பத்தி தான் பேசுறாரு, இவர் என்ன பத்தி தான் பேசுறாரு, அவர் அப்படிதான். நீங்க திறந்த மனசோடு எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் அன்பா இருக்கணும் என்று சொல்லி அந்த திறந்த மனசோடு நீங்கள் பழகி பார்த்தால் தெரியும் இந்த அன்பினுடைய ஆழமான புரிதல். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பத்தி ஏற்படுத்தினாங்க. இவரை எடுத்துக்கொள்ளட்டும், இவரை எடுத்துக்கொள்ளட்டும். ஒரு சஹாபி தன்னுடைய எல்லா விடயங்களையும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு சஹாபி இருந்தாங்க. நான் இன்னைக்கு உழைப்புக்கு போறேன், நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட ஈம பார்த்து எடுத்து நான் வந்து போறத சொல்லிட்டாங்க, நான் உழைச்சிட்டு வந்ததுக்கு 2 பேரும் பிரிச்சு எடுத்துக்கணும். நான் நாளைக்கு உழைக்க போறேன், நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட பாடிங்க. பாத்தீங்கன்னா ஈமுக்காக, இபாதத்துக்காக ஒத்துழைப்பு. இப்ப நீங்க ஒரு சகோதரர்களா வாழ்கின்ற பொழுது ஒரு நண்பர் உங்களை பிரிஞ்சு போறாருன்னா நீங்க தேடி போய் சந்திங்க. சந்திப்பது மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ஸஅல்லாஹு பிஅப்தி பிஅஃபி இல்லா இஸ்ஸா, மா ஸஅல்லாஹு அப்தி பிஅஃபி இல்லா இஸ்ஸா. ஒரு மனிதனை மன்னிக்கிறதன் மூலமாக, விட்டு கொடுக்கிறது மூலமாக அல்லாஹ் அவருடைய கண்ணியத்தை உயர்த்தி கொண்டே போவான். நம்ம பார்க்கறது உலகத்துல பார்க்கறது, இது இஸ்லாத்துல பார்க்கறது. நம்ம இமேஜ் என்ன, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ஊர்ல எவ்வளவு பெரிய ஆள், எனக்கு எவ்வளவு பணபலம் இருக்குது, பொருளாதார பலம் இருக்குது, நான் எப்படி அவர்கிட்ட போறது? யாரோட ஈமான் இருக்கிறதோ அவர் தாழ்ந்து போவார், யாரோட தத்துவா இருக்கிறதோ பணிந்து போவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வார், நடுங்கி கொண்டு வருகிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு அரசன் அல்ல, இப்ராஹிம் தஅக்குல் ஹதீஸ், காஞ்ச இறைச்சியை சாப்பிடுற ஒரு பெண்ணுடைய மகன் தான் நான் சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு அடக்கி ஆளக்கூடிய ஒரு அரசனாக அல்லது முரட்டுத்தனமான சுபாவடையவனா இல்ல. ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜரி ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்கள் நல்ல அழகான ஒரு சஹாபி. ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மா ஹஜபனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா வகத் தபஸ்ஸம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன எப்ப கடந்து போனாலும் என்ன பார்த்து சிரிச்சிட்டு போவாங்க, புன்னகைத்தவர்களாய் போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது பார்த்தாலும் புன்னகைத்த முகத்தோடு இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு எப்படி இருந்தது? சிறுவர்களோடையும் சரி, சிறிய பிள்ளைகளோட இருந்தாலும் சரி, நண்பர்களோட இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் உள்ளவர்களாக இருந்தால், வெளியூரில் வரக்கூடியவர்களாக இருந்தாலும் அன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள், அரவணைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருக்கிறாங்க, பரலான தொழுகை, ஜமாத் தொழுகை, சுஜூதில் இருக்கிறாங்க. சுஜூத் அப்படியே நின்றுது, ரொம்ப நேரம் நின்றுடா. இப்ப சஹாபாக்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சுஜூதில் இருக்கிறாங்க அப்படின்னு பயம் வந்துருச்சு. ஷத்தாதுல் ஹாத் ரலியல்லாஹு அப்படி தலையை உசத்தி பார்த்தாங்க. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஜயரோ ஏதோ நடந்துருச்சோ, மயங்கிட்டாங்களா, அது எது நடந்துருச்சான்னு பயந்துட்டாங்க. பயந்து பார்த்தா சுஜூதில் தான் இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மேல பேர குழந்தை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள ஒருவர் என்ன செய்யறாங்கன்னா மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு பைக் ஓடிட்டு இருக்கிறார். நம்ம என்ன சொல்றோம், பைக் ஓடுற மாதிரி காலை பிடிச்சி சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதை நிறுத்துறாங்க. தொட முடிஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் சொல்லலாம், ஒரு சாமி தான் பார்த்தாங்க.
அடுத்த சாப்பாட்டுக்கு நீ சுஜூதுல இருக்கீங்க, காரணம் என்ன அப்படின்னு கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய பேரப்பிள்ளை என்னுடைய குருவின் மீது சவாரி செய்து கொண்டிருந்தது, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தது. நான் அந்த சந்தோஷத்தை அன்பை உடைக்க துண்டிக்க நான் விருப்பப்படவில்லை, எனவே சுஜூதை நிறுத்தினேன். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்ன? பிள்ளைகள் முதுகுல இருந்தா அவங்க தொழுகை நிறுத்துறாங்க, அழுதா தொழுகை நிறுத்திடுறாங்க, சோட்டா முடிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நீண்ட நேரம் தொழ வருவேன், சிறுபிள்ளைகளுடைய அழுகை சத்தத்தை கேட்டால் தொழுகையை சுருட்டிக் கொள்வேன். நாம எங்களுடைய எப்படி இபாதத்திலும் சிறுவர்களுடைய உரிமை மீறக்கூடாது. இதுதான் இஸ்லாம். சிறுவர்களுடைய உரிமை இபாதத்திலும் மீறக்கூடாது. முன்சப்ல பிள்ளை இல்லையா, இப்ப ஓரளவு அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கம் தெளிவடைந்ததுனால இப்படி நம்ம செய்யும். சில இடங்கள்ல இன்னும் சிறு பிள்ளைகளை முன்சப்ல எடுக்கவே மாட்டாங்க, எல்லா சஹாபாக்களும் உலகத்திலேயே உன்னதமான மனிதனுடைய வேலையில் ஒரு பிள்ளை, உலகத்திலே உருவாக்கப்பட்ட சமூகத்தின் உன்னதமான சமூகம் பின்னால் இருக்கின்ற நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதை நிறுத்துகிறார்கள் சொன்னால், சிறுவர்களை புரிந்து கொள்ளாத உங்களால் அல்லாஹ் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? சிறுவர்களுடைய மனசை புரிந்து கொள்ள முடியாத உங்களால் அந்த அகிலத்துடைய ரப்பானி அல்லாஹ் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்ற தோரணைத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகள் இருக்குது. எனவே அன்புடைய சகோதரர்களே, இந்த அன்பு சிறு பிள்ளைகளிடம் இருக்க வேண்டும், மனைவி மக்களோடு இருக்க வேண்டும், அண்டை அயலவர்களோடு இருக்க வேண்டும். தொழில பக்கத்துல ஒரு கடை என்ன போலதான் அவர்கள் கடை வச்சிருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறது என்ன, எனக்கு வர கஸ்டமர் எல்லாம் அந்த போயிடுவாங்க, அந்த கடைக்கு போயிடுவாங்க. என்ன தெரியுமா, நான் தான் எனக்கு ரிஸ்க ஏற்படுத்திக் கொள்றேன் எண்ணம். அல்லாஹ் சொல்ற நான் ரிஸ்க் தரவேன், அதே நேரம் நான் வாசியா விசாலமா கொடுப்பேன். உனக்கு ஒரு கடை வைக்கும்போது 50 தந்தேன் என்றால் 2 கடை வைக்கும்போது 100 தர நான் போதுமானவன். வமாமின் தாபத்தி ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகரஹா வ முஸ்தௌதஹா குல்லு ஃபீ கிதாபின் முபீன். எந்த பிராணியா இருந்தாலும், ஊர்ந்து செல்கின்ற எறும்பு, நுழம்பு, இலையாணி எதுவாக இருந்தால் அதனுடைய ரிஸ்க் அல்லாஹ்விடத்தில் இருக்கு. நம்ம என்ன செய்யறோம், 2 கடை 3 கடை வந்தா அவங்களோட போட்டி பொறாமல், இப்படியான வஞ்சனை நிலை வந்தால் ரிஸ்க் கிடைக்கும், பரக்கத் இருக்காது. எனவே அன்புடைய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த அன்பு என்ற அந்த உணர்வை எடுத்தால் வாழ்க்கை ஒரு அலாதியான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு அழகான தோற்றத்தில் காட்சியளிக்கும். அந்த இதயத்தை நாம் பெற வேண்டும். அந்த இதயத்தை பெறுவது சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு எங்களுடைய ஆன்மாவோடு போராட வேண்டும், எங்களுடைய உள்ளத்தோடு போராட வேண்டும். அல்லாஹ் தஆலா கலீலுல்லாஹ் என்று அடையாளப்படுத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பிரார்த்தித்த அடிப்படையான பிரார்த்தனை தான் வலா துஃஸினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். நாளை வறுமையை என்னை வெளிப்படுத்துறாயா அல்லாஹ். அன்றைய நாள்ல பொருளாதாரம் யாருக்காக கஷ்டப்பட்டோமோ, எதுக்காக சண்டை பிடிச்சோமோ, அந்த பொருளாதாரம் பிள்ளை எதுவுமே பண்ணிக்காதே அல்லாஹ். ஆனால் ஒரே ஒரு இதயம், சலீமான இதயம், அதை தந்துவிடிய அல்லாஹ் என்று பிரார்த்தித்தார்களே. அந்த இதயம் இருந்தால் தான், அந்த சலாமத்தான இதயத்தில் இருந்துதான் உப்பு வெளிப்படும். உப்பு இருந்தால் அந்த சலாமத் வெளிப்படும். அப்படிப்பட்ட உள்ளத்தை அல்லாஹ் இந்த வசனம் ஷுஆரா அத்தியாயத்துடைய 87, 88, 89 வசனத்துல இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை வந்திருக்கிறது. எனவே இந்த சலீமான இதயத்தை அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் தந்துடுவான். الحمدلله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين أما بعد. அன்புடைய சகோதரர்களே, இந்த அன்பு என்பது நாம் எங்களுடைய நஃப்ஸோடு போராடி, எங்களுடைய ஆன்மாவோடு போராடி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆன்மாவோடு போராடுவதற்கு என்னிடம் இருக்கின்றவற்றை நாம் சில பொழுது இழந்தே ஆக வேண்டும். அதை இழந்தால் அன்பு கிடைக்கும். அன்பு இருந்தால் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்குறுதி அளித்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ் ஒரு வசனத்தை இருக்கிறான் என்றால், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வ மா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ அலீம். நீங்க விரும்புறத கொடுங்க, அடுத்தவங்களுக்கு நீங்க விரும்புறத கொடுங்க. அப்படி கொடுத்தா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். வசனம் இறங்கின உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தோட்டம் பைருஹா இருக்கிறது, யா ரசூலல்லாஹ், இது நான் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன். அவ்வளவு பேசமாக இருந்தது. முஸ்லிமாவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தோட்டத்துக்கு வருவாங்க. அங்க ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறு அவ்வளவு மதுரமான தண்ணி. அதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போவாங்க. ஒரு சஹீஹ் முஸ்லிம் வருது. அப்ப அந்த தோட்டம் ரசூலுல்லாஹ் ஓய்வு எடுத்து அவங்களுக்கும் பிடிச்ச அஹப்புமா இலைய பைருஹா, எனக்கு பிடிச்ச என்னுடைய பொருளாதாரத்தை வசனம் இறங்கி தூக்கி முஸ்லிம்களுக்காக கொடுக்கிறார். எல்லாரும் நல்லா இருக்கு, என்னோட மட்டும் படைச்சு வச்சுக்கொள்ள பொருளாதாரம் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுங்க.
இவர் ஓடி வந்து சொல்றாரு, எனக்கு மிக விருப்பமானது இதுதான், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறேன். அது அவர் கொடுக்கும்போது தோட்டமாக தான் கொடுத்தார். அவர் கொடுக்கும் பொழுது ஒரு தோட்டம், ஈச்சமர தோட்டமாக தான் கொடுத்தார். அதனால முஸ்லிம்களுக்கு பயன் கிடைச்சது. அவருடைய எண்ணம் இஹ்லாஸ் எப்படி இருந்தது, அவருடைய எண்ணம் எப்படி இருந்தது, அல்லாஹ் நம்ம செய்யற சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது சின்னதான் இருக்கும். ஆனா அல்லாஹ் அதை பொருந்தி கொள்கின்ற பொழுது அதை நாம் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் மாற்றி விடுகிறார். சில பொழுது நமக்கு தெரியாது, நம்ம செய்யற விஷயத்தினுடைய பெருமை தெரியாது. ஒரு சாதாரண ஒரு புன்னகை இருக்கிறது, அது ஒருவர் இஸ்லாத்துக்குள்ளே கொண்டு வரும். ஒருவர் இஸ்லாத்துக்குள்ளே கொண்டு வரும். சாதாரண ஒரு சலாம் இருக்கிறது, அது ஒரு மனிதர் இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வரும். அதனால நல்ல விஷயத்தை எதையும் அற்பமா கருதுகிறார்கள். இது சின்ன பிள்ளை தானே சலாம் சொல்றது இல்ல, அந்த சின்ன பிள்ளையோட உள்ளத்தை பாருங்க. சலாஞ்சனோடு ஓடி வருது, அது உள்ளத்தை பாருங்க, அந்த தோற்றத்தை பார்க்காது. இதுதான் அந்த ஹப்புடைய பாறை சகோதரர். அன்புடைய சகோதரே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வந்து இந்த தோட்டத்தை கொடுத்தாங்க. உணவுல தோட்டமா தான் கொடுத்தாங்க. இன்றைக்கு எங்க இருக்கு தெரியுமா? இப்ப மஸ்ஜிது நபவி விரிவாக்கம் செய்யப்படுகின்ற பொழுது அந்த தோட்டமும் மஸ்ஜிது நபவியாக மாற்றப்பட்டு இருக்கு. இப்ப போனா நீங்க பார்க்கலாம், 3 வட்டம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆஹா, லாஸ்ட் கேட்கல 3 வட்டம் போட்டு வச்சிருப்பாங்க. அது வந்து அதை கீழே கிணறு இருக்கு. அதான் பயமான அந்த தோட்டத்தோட கிணறு, தண்ணி ஊற்றிய கிணறு. அந்த தோட்டம் மஸ்ஜிது நபவியில வந்துச்சு. அபூ தல்ஹா கொடுக்கும் பொழுது ஒரு தோட்டம் தான். ஆனால் இன்று கோடான கோடி மக்கள் சஜ்ஜா செய்கிற மஸ்ஜிது நபவியாக மாற்றப்பட்டது. அபூ தல்ஹாவுக்கு தெரியாது, அவர் கபருக்குள் இருக்கிறார். ஆனால் உலகத்தில் இருக்கிற கோடான கோடி பேர் சஜ்ஜா செய்ய எவ்வளவு நன்மை போகுது. தோட்டத்தை ஈச்சமரம் சாப்பிடுறது மாதிரி அல்ல. ஒவ்வொரு சஜிதாவுக்கும் ஒவ்வொரு மனிதன் காலை எடுத்து வைக்கின்ற பொழுதும் அந்த அபூ தல்ஹாவுக்கு அவருக்கு தெரியாது, கபருக்குள்ள அப்படியே மலை போன்று குமிஞ்சு கொண்டே இருக்கும் நன்மை. ஏனென்றால் அவர் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய வசனம் வருகிறது, நான் அமல் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இன்று அல்லாஹ் தஆலா அவரை எப்படி கண்ணியப்படுத்துகிறார். நம்முடைய பேசுறோம் இந்த மிம்பர்ல இருந்து, அபூ தல்ஹா கபருக்குள்ளே இருக்கிறார், அல்லாஹ் நன்மை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அன்புடைய சகோதரர்களே, இது நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த அன்பு உணர்வு இருக்கிறது, அதனால் வெளிப்படுகிறது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தார், வந்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய வீடை நான் சரி செய்யணும், பக்கத்துல ஒரு ஈச்சமரம் இருக்கிறது, அந்த ஈச்சமரத்துக்கு சொந்தக்காரர் வந்து அவர்கிட்ட நான் கேட்டேன், கிடைக்கல, எனக்கு எடுத்தாங்க யார் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த குறித்த பக்கத்து வீட்டுக்கார மனிதரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க இந்த மரத்தை கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மரம் தாரேன். இந்த உணர்வு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி நான் சொர்க்கத்துல ஒரு மரம் தாரேன், நீங்க இந்த ஒரு மரத்தை அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. அப்ப அந்த மனிதர் சொன்னா, நான் என்ன கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு. பஹரிஸ்வரர் சொல்லும் பொழுது ரசூலோட பேச்சுக்கு டைரக்டா மறுப்பு சொல்வது முஸ்லிமா இருக்க மாட்டார், ஒரு முனாஃபிக், இவர் சஹாபி அல்ல. அதனால மனிதர் சொன்னேன். அப்ப இதை கேட்டுட்டு இருந்தா அபூ தல்ஹா, அபூ தல்ஹா இல்ல, அபூ தல்ஹா. இந்த சரி அஹ்மத் ஹாக்கிம் இப்னு ஹிப்பான் அவர் சரியா அறிவாளர் சொல்றாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி சொன்னாங்க, யார் சொல்லலாம், நான் அந்த ஒரு மரத்தை வாங்கி இந்த தோழருக்கு நான் கொடுக்கிறேன், எனக்கு சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. இதுதான் சகோதரர்களே, எனக்கு சொர்க்கத்துல மரம் கிடைச்சா போதும், நான் வந்து எங்க சகோதரன் நல்லா இருக்கு, இது அன்பு இருந்தாதான் முடியும், அல்லாஹ்வுக்கு அன்பு கொண்டாதான் முடியும். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியும், நீங்க இதை வாங்கி கொடுத்தா சொர்க்கத்துல ஒரு மரம் நான் உங்களுக்கு பெற்றுத்தாரேன். ஓடி வந்து அந்த மனிதர் கேட்டாரு, நான் ஒரு மரம் உங்களுக்கு வேற இடத்துல தாரேன், நீங்க அந்த மரத்தை அந்த சஹாபி கொடுத்துருங்க, அந்த தோழருக்கு கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் கொடுக்க மாட்டேன், முடியாது. இப்ப இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னிடத்துல பெரிய ஒரு தோட்டம் இருக்குது, முழு தோட்டத்தை தானே இந்த ஒரு மரத்தை தாங்க, முழு தோட்டத்தை தாங்க, எத்தனையோ பேச்சு மரங்கள் இருக்கு, அதை எடுத்து நீ ஒரு மரத்தை தாங்க. அவரோட உள்ளத்துல வந்த எண்ணமெல்லாம், எனக்கு சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைக்கணும், இந்த சஹாபி இவர் நல்லா இருக்கு, அடுத்த நல்லா இருக்கு, இது கிடைக்கக்கூடிய பாருங்க, ரைட். எடுத்த உடனே அவர் சொன்னார், ஓகே, நீங்க அந்த முழு மர தோட்டத்தை தந்தால் நான் இதை எடுத்துக்கொள்றேன் அப்படின்னு வாங்கிட்டாரு. வாங்கிட்டு அபூ தல்ஹா ஓடி வந்து சொன்னா, யார் சொல்லலாம், இந்த தோட்டத்தை நான் வாங்கிட்டேன், அந்த சஹாபி கொடுங்க யார் சொல்லலாம் சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கம்மி ஐதுன் ரதாஹி அபி தஹதா ஃபில் ஜன்னah, கம்மி ஐதுன் ரதாஹி அபி தஹதா ஃபில் ஜன்னah, கம்மி ஐதுன் ரதாஹி அபி தஹதா ஃபில் ஜன்னah, قالها மிரான். அளவெடுத்து சொன்னார்கள், அபூ தல்ஹாவிற்காக சொர்க்கத்தில் எத்தனையோ ஈச்சமர கிளைகள் காத்துக் கொண்டிருக்கிறது, அபூ தல்ஹாவிற்காக சொர்க்கத்தில் எத்தனையோ ஈச்சமர கிளைகள் காத்துக் கொண்டிருக்கிறது பல முறை சொன்னார்கள். சொல்லி போட்டு இந்த வார்த்தையை சொன்னா, சொர்க்கம் இல்லாம எப்படி சொர்க்கத்துல மரம் கிடைக்கும், சொர்க்கவாதிகள்
ஒரு ஹதீஸ்ல அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, சுபைர் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ஃபில் ஜன்னா, அபூ பக்கர் ஜர்ரா ஃபில் ஜன்னா, இதெல்லாம் ஒரு ஹதீஸ்ல வருது ரலியல்லாஹு அன்ஹு. அதை தாண்டி பிலால் சொர்க்கவாதி, உஷைர் பனி அப்துல் அஷ்ஹல் ஒரு 5 நிமிஷத்துல சொர்க்கமான சஹாபி, உஷைர் பனி அப்துல் அஷ்ஹல், தாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ், ஹந்தலா, உபாஷா, முஆவியா சொர்க்கவாதி ரலியல்லாஹு அன்ஹு. சாத் பின் ரபீ, சாத் பின் உபாதா, சாத் பின் வக்காஸ், சாத் பின் மாலிக், எத்தனை சாத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் சொர்க்கவாதிகள். ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டது அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இப்படி வந்தது. இந்த சஹாபி சொர்க்கவாதி. பிலால் சொர்க்கத்துல காலடி சித்தம் கேக்குது, எப்படி போனார் ரலியல்லாஹு அன்ஹு. அன்புக்குரிய சொல்றேன், உமர் ரலியல்லாஹு இங்கே இருக்கிறார், சொர்க்கத்துல மாளிகை கட்டி விட்டார். புகாரி வாசி. அப்ப இந்த இடத்துல இந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதின்னு சொல்றாங்க. அபூ தஹ்தா இவருக்காக சொர்க்கத்தில் எத்தனையோ மரங்கள், இலைகள், குலைகள் காத்துக் கொண்டிருக்கிறன்னு சொல்றாங்க. ஓடோடி போறாங்க அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு. மனைவி தோட்டத்துல இருக்கிறாங்க. யா உம்ம தஹ்தா உக்ருஜி மினல் ஹாய், தோட்டத்தோட வெளியேறுங்கன்னு சொல்றாங்க. உம்ம தஹ்தா வியந்து போறாங்க, என்னுடைய தோட்டம் ஏன் வெளியேறணும்? சொன்னாங்க ஃபைன்னி பிஅத்து லில்லாஹி நஸலத்தி ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்திலே ஒரு மரம் தர வேண்டும் என்பதற்காக இந்த அத்தனை மரங்களையும் அல்லாஹ்வுக்கு நான் வியாபாரம் செய்து விட்டேன். ஃபைன்னி பிஅத்து லில்லாஹ், அல்லாஹ் வித்துட்டார். இன்னல்லாஹ் அஷ்ரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுல் ஜன்னா, அல்லாஹ் முஃமின்களை அவனோட உயிரையும் பொருளாதாரத்தையும் விலை கொடுத்து வாங்கிட்டான், சொர்க்கத்தாரன். அதை நிலைநாட்டி காட்டுறது உலகத்துல, அதுதான் வாழ்க்கை சோதனை. அப்ப மனைவி சொல்றாங்க, ஈமானி மனைவி, அவங்களும் அடுத்தவங்களோட அன்புள்ள மனைவி, கணவன் மேல அடுத்த மக்களோட. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காக வியாபாரம் செஞ்சீங்களா, எனவே ரபிஹல் பைஉ யா அபூ தஹ்தா, நீங்க செய்த வியாபாரம் லாபகரமானதாகிவிட்டது, வெற்றிகரமானதாகிவிட்டது. நம்ம வீட்டுல போய் இந்த தோட்டத்தை அல்லாஹ்க்கு அப்படியே கொடுத்துட்டேன், ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா மனைவிக்கு சொல்லுவாங்க, லாபமா வியாபாரம் செஞ்சுட்டு வந்தீங்க. இந்த உணர்வு வர வேண்டும். இது அன்பு இருந்ததனால் ஏற்படுகிறது. அன்புடைய சகோதரர்களே, இப்படிப்பட்ட அன்புள்ளம் இருந்தால் தனக்கு இருக்கிற பிடிச்சதை கொடுப்பாங்க, தனக்கு இல்லாட்டியும் அந்த அன்சாரி போட கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகள், அதாவது சச்சரவுகள், வீணான தர்க்கங்கள், வீணான விவாதங்கள், குதர்க்கங்கள், வன்மங்கள், குரோதங்கள் களைந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தூய்மையான உள்ளத்தை போன்று நம்முடைய உள்ளத்தை வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட தன்மை சரியாக நஸ்ரு முத்துமையினாவாக நம்முடைய உள்ளங்களை ஆக்கிரமானாக. வாசல் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.